கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி ஜெர்மனி. அடுத்து இணைந்து கொள்ளுகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளருமான எல்நாதன் ஐயா அவர்கள். இன்றைய தினம் விவேக சிந்தாமணி 2வது பாடலோடு இணைகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலி இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி நூலில் 2வது பாடல். இப்பாடல் 200 ஆண்டுகளுக்கு முன் தெலுங்கு நாட்டில் வாழ்ந்த கவிஞர் வேமண்ணா என்பவர் தெலுங்கில் பாடலின் கருத்தை இப்பாடல் எதிரொலிக்கிறது என்ற ஒரு குறிப்பும் உள்ளது. பாடலை பார்ப்போம். பயனற்ற 7. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொல்லா சீடன், பாபத்தை தீரா தீர்த்தம், பயனிலை 7 தானே. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொல்லா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனிலை 7 தானே. மிக்க துன்பம் உண்டான காலத்தில் உதவி செய்து அத்துன்பத்தை நீக்காத மகனும், அரிய பசியை நீக்க உதவாத அன்னம் உணவும், நீர் வேட்கையை நீக்காத குளிர்ந்த நீரும், கணவனின் தரித்திர நிலையை உணர்ந்து கொள்ளாத மனைவியும், சினத்தை அடக்கி கொள்ளாத மன்னனும், ஆசிரியரின் உபதேசத்தை மனதில் கொள்ளாத மாணவனும், பாவத்தை நீக்காத தீர்த்தமும் என்ற இந்த 7 எவ்வித பயனும் இல்லை. மீண்டும் பாடலை பார்ப்போம். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொல்லா சீடன், பாபத்தை தீரா தீர்த்தம், பயனிலை 7 தானே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி 2வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் எல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகளையா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஒரு தியானம். இன்றைய